ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சினி பைட்ஸ் தமிழ். இன்னைக்கு வீடியோல நம்ம கிறிஸ்கிந்த காண்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். மலையாளத்தில் எடுக்கப்பட்டு பல மொழிகளில் வந்துட்டு டப் செய்யப்பட்ட இந்த படம் வந்துட்டு ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லரோட இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான படம்னே அப்படின்னே சொல்லலாம். நிறைய ட்விஸ்ட் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று எதிர்பார்ப்போம். படம் மூவ் ஆகிட்டு இருக்கிறப்ப நம்ம ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருப்போம். திடீர்னு பார்த்தா அங்க வேற ஒரு விஷயம் நடக்கும். அந்த ட்விஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும் இந்த படத்துல. ஆக்சுவலா இந்த படத்தை வந்துட்டு நம்ம உள்ள ஸ்டோரிக்குள்ள போகணும்னா எப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல வந்துட்டு ஹீரோவோட ஃபேமிலி எப்படி இருக்கு அவரை பத்தி சொல்லணும்னா, ஹீரோ வந்துட்டு ஒரு காட்டு பகுதியில், அதாவது இந்த ஃபாரஸ்ட் ஏரியாவில் வந்துட்டு அவங்களுக்கு இடம் வீடு அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அவர் வந்துட்டு என்ன பண்றாருன்னா செகண்ட் மேரேஜ் பண்றாரு. அப்ப ஃபர்ஸ்ட் மேரேஜ் பத்தி ஏதாவது சொல்லுங்கன்னா, அவருக்கு வந்துட்டு முதல்ல ஒரு கல்யாணம் நடக்குது. அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு பையனும் பிறக்கிறாங்க. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஆகுதுன்னா அவருடைய பையன் காணாம போயிடுறாரு. அவங்களோட மனைவியும் பாத்தீங்கன்னா உடல் நலம் சரியில்லாம இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவருடைய அண்ணன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் வந்துட்டு ஃபாரின்ல போய் செட்டில் ஆயிடுறாரு. இப்ப யார் கூட இருக்காருன்னு பாத்தீங்கன்னா, அவங்க பாரம்பரிய வீட்டுல வந்துட்டு அவங்க அப்பா கூட அவர் இருக்காரு. போயிட்டு என்ன பண்றாருன்னா செகண்ட் மேரேஜ் பண்ணிட்டு வந்துடுறாரு. அதுக்கு கூட அவங்க அப்பா வரல. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது. இல்ல அவங்க அப்பாவோட கேரக்டர் பாத்தீங்கன்னா அவர் வந்துட்டு டிபார்ட்மெண்ட்ல ஆர்மில தான் வந்துட்டு ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுறாருன்னா ரிட்டையர் ஆயிடுறாரு. சீக்கிரமாவே விஆர்எஸ் வாங்கிட்டு வந்துடுறாரு வீட்டுக்கு. இதுல இன்னெல்லாம் நடக்குது. அவருக்கு ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை ஒண்ணு இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஞாபக மறதி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுவே ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல இருக்கு. அதாவது ஹீரோவோட அப்பாவுக்கு இந்த ஞாபக மறதி அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை வந்துட்டு ரொம்ப சீரியஸா இருக்கு. எல்லாத்தையுமே மறந்து போயிடுறாரு. ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்குன்னா ஒரு டக்குன்னு ஒரு அதிர்ச்சி வந்துச்சுன்னா அப்ப வரைக்கும் என்ன செஞ்சுட்டு இருந்தாரு அதை உடனே மறந்துடுறாரு. ஸோ அவர் என்ன பண்ணுவாருன்னா எல்லா விஷயத்தையும் நோட் பண்ணி வச்சுப்பாரு. என்னென்ன நடக்குதோ ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் நோட் பண்ணி என்ன பண்ணுவாருன்னா மக்கள் கிட்ட பேசுறதும் அவருடைய வேலைகளை செய்யறதும் இப்படியும் செஞ்சுக்கிட்டு இருப்பாரு. சில டைம் அவருடைய ஞாபக மருதி எந்த அளவுக்கு மோசமா போகுதுன்னா, வீட்டை விட்டு வெளியில போனாருன்னா திருப்பி வீட்டுக்கு வர வழியவே மறந்துட்டு எப்படி வீட்டுக்கு வர்றதுன்னு தெரியாம வழி தெரியாம சுத்துற அளவுக்கு இவருக்கு ஞாபக மருதி இருக்கு. ஸோ இப்படிதான் வந்துட்டு ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது. இந்த டைம்ல அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா எலெக்ஷன் வருது. ஸோ எலெக்ஷன்னால என்ன பண்றாங்கன்னா போலீஸ்ல இருந்து வந்துட்டு ஒரு சர்க்குலர் விடுறாங்க. யார் யாரெல்லாம் இந்த லைசன்ஸ் கன் வச்சிருக்கீங்களோ அவங்கெல்லாம் உங்களுடைய கன் எடுத்துட்டு வந்து ஒப்படைக்கணும், டிபார்ட்மெண்ட்ல வந்துட்டு ஒப்படைச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சர்க்குலர் விடுறாங்க. இந்த ஹீரோவோட அப்பா வந்துட்டு லைசன்ஸ் கன் ஒன்று வச்சிருக்காரு. அவர் என்ன பண்றாருன்னா எல்லாரும் கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டாங்க. கடைசி நாள் வந்துச்சு, இன்னும் இவங்க தரப்புல இருந்து கன் எடுத்துட்டு போய் டிபார்ட்மெண்ட்ல ஒப்படைக்கல. ஸோ என்ன பண்றாங்கன்னா ஸ்ட்ரைட்டா வீட்டுக்கே வந்துடுறாங்க. வந்து இந்த மாதிரி என்னாச்சு, கண்ணுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்குறப்ப கன்னு தொலைஞ்சி போச்சு, நான் எங்க வச்சேன்றதை மறந்துட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி என்ன ஆகுதுன்னா வீடு ஃபுல்லா போட்டு தேடி பார்க்குறாங்க. எப்படி பண்ணி பார்த்தாலும் கன்னு கிடைக்கவே இல்லை. ஸோ இப்போ அந்த கன் எங்க போச்சு அப்படின்ற ஒரு கொஸ்டின் உருவாகுது. அதுக்கு அடுத்த விஷயம் என்ன ஆகுதுன்னா, இந்த வைல்ட் போட்டோகிராஃபி பண்ணுவாங்க இல்லையா, இந்த காடுகள்ல எல்லாம் போயிட்டு போட்டோ பிடிக்கிறவங்க, அவங்க வந்துட்டு ஒரு விஷயத்த பாக்குறாங்க. ஒரு குரங்கு கையில துப்பாக்கி இருக்குது. அவங்க என்ன பண்றாங்கன்னா எக்ஸாக்டா கிட்டத்தட்ட துப்பாக்கி வச்சுக்கிட்டு சுத்துது. அந்த துப்பாக்கியும் வந்துட்டு இவரு கிட்ட இருந்து தொலைஞ்சு போச்சு இல்லையா, ஹீரோவோட அப்பா கிட்ட இருந்து தொலைஞ்சு போன துப்பாக்கியும் ஒரே மாதிரியான மாடலை சேர்ந்தது அப்படின்ற ஒரு விஷயம் போலீஸ்க்கு தெரிய வருது. இந்த போட்டோகிராஃபி இது பண்றவங்க என்ன பண்றாங்கன்னா குரங்கு கையில துப்பாக்கி இருக்கான்னு சொல்லிட்டு போட்டோ எடுத்து அந்த போட்டோவை எடுத்துட்டு வந்து என்ன பண்றாங்கன்னா போலீஸ் கிட்ட காட்டுறாங்க. ஸோ இப்போ உடனடியாக என்ன பண்றாங்கன்னா அந்த ஊருக்கு வந்துட்டு 144 தடை போடுறது, ஸ்கூலுங்களுக்கெல்லாம் லீவ் விட்டு மக்கள் எல்லாம் பாதுகாப்பா இருக்க சொல்றது, இப்படின்ற ஒரு விஷயம் ஒரு சிலர் சைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படிதான் படம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்படிதான் படம் போய்கிட்டு இருக்கு. ஆனா இந்த படத்துல நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சஸ்பென்ஸ் என்னன்னா, அவருடைய ஞாபக மறதி, அவருடைய துப்பாக்கி எங்க போச்சு, நிஜத்திலேயே அந்த குரங்கு கையில இருந்தது இவருடைய துப்பாக்கி தானா, அதாவது ஹீரோவோட அப்பாவோட துப்பாக்கி தான் குரங்கு கையில இருக்குதா. ஏன்னா குரங்குங்க என்ன பண்ணும்னா அடிக்கடி அவர் ஹீரோ சின்ன வயசுல இருந்து வரப்பவே அடிக்கடி எப்பப்பெல்லாம் இவங்க அசந்து வீட்டை திறந்து போடுறாங்களோ அப்பெல்லாம் குரங்குங்க உள்ள போயிட்டு ஏதாவது பொருளுங்களை திருடிக்கிட்டு வெளியில போய் என்ன பண்ணணும்னா மரத்து மேல எங்கேயாவது வச்சிரும். இந்த மாதிரி வந்துட்டு நிறைய விஷயம் நடந்திருக்கு. அவங்க அப்பாவுக்கும் ஞாபகம் வருது இல்லையா, சில டைம் டோரை ஒழுங்கா க்ளோஸ் பண்ணாம போயிடுவாரு. ஏதாவது சின்ன மிஸ்டேக் ஆகிறப்போ குரங்கு போய் தூக்கிட்டு போயிருக்குமோ அப்படின்ற ஒரு டவுட் வரும். அதுக்கு அடுத்த சஸ்பென்ஸ், ஹீரோவோட பையன் எப்படி போனாரு, எங்க போனாரு, அவர் வந்துட்டு உயிரோட தான் இருக்காரா இல்லை இறந்துட்டானா அந்த பையன் அப்படின்றது வந்துட்டு ஒரு சஸ்பென்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஹீரோவோட மனைவி எப்படி இறந்தாங்க இப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான விஷயமும் வந்துட்டு லிங்க் ஆகும். அப்ப நம்ம ஒண்ணு நினைப்போம், நம்ம ஒரு விஷயத்த நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா படம் ஒவ்வொரு இடத்துலயுமே வந்துட்டு நம்ம நினைக்கிறதுக்கு வந்துட்டு பயங்கரமான ட்விஸ்டோட போகும். நீங்க உண்மையிலே ரொம்ப ட்விஸ்டா ஹாரரா இருக்கக்கூடிய ஒரு படம் பார்ப்பீங்க.
கொஞ்சம் ஸ்லோவாக மூவ் ஆனாலும் பரவாயில்ல, படம் நீங்கள் வந்துட்டு பொறுமையாக உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். மறக்காமல் இந்த படத்தை பாருங்கள், உண்மையிலே சூப்பராக இருக்கும். இந்த படத்தை மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு சூப்பரான மூவியோட ரிவ்யூவோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்ட் டாட்டா பை பை, see you.